தமிழக அரசின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம். தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் நவம்பர் மாதம் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. இடிந்த கட்டிடங்களிலும் வாடகை கட்டிடங்களிலும் பணியாற்றி வரும் தங்களுக்கு அரசு எந்த சலுகையும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரியும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்கி 26,000 ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் ரூபாய் 9,000 அகவிலை படியுடன் வழங்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்குடையாக 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரியும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் வரதலட்சுமி, அங்கன்வாடி ஊழியராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தங்களின் கோரிக்கைகளை தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும், வாடகை கட்டிடங்களிலும் பழுதடைந்த கட்டிடங்களிலும் அங்கன்வாடிகளை நடத்தி குழந்தைகளுக்கான பராமரிப்புகளை செய்து வருகிறோம் என்றும், மேலும் அரசின் பல்வேறு பணிகளை செய்து வரும் நிலையில் தங்களது கோரிக்கைகளை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை எனவும், தங்களது கோரிக்கைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் இருந்தால் நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் வச்சுருக்கோம். அதாவது இப்போ இருக்கிற முதல்வர் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்குவோம், பணிக்கொடை வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறல. இன்னைக்கு அதன் விளைவாக தான் எல்லா மாவட்டத்திலையுமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நம்ம போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தோட கோரிக்கை என்னன்னா, அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் முழு நேர அரசு ஊழியராக்கி மாத ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான். அடுத்த கோரிக்கையாக ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் 9,000 வழங்கி அகவிலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதா கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்து மூணாவதா கோரிக்கை இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளா வேலை முடிச்சு பணி செஞ்சு வீட்டுக்கு போறப்ப எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கிறதுனால அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சமும் அங்கன்வாடி உதவியாளருக்கு 5 லட்சமும் பணிக்கொடை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தோட துணை முதல்வர் அதாவது துணை முதல்வர் அந்த திட்டத்தை ஆய்வு செய்யறதுக்காக எல்லா மாவட்டத்திலுமே தமிழ்நாடு முழுவதும் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அது விஷயமா நாளைக்கு நம்ம தமிழக துணை முதலமைச்சர் நம்ம மதுரைக்கு வருகை தராரு. அவங்க மூலியமா ஒரு டீம் வருது. அந்த டீம் தான் மையத்தோட தரம், மையத்தில் இருக்கிற பணிகள் எல்லாத்தையுமே பார்வையிடுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க முழு நேர ஊழியர், அதாவது எங்களோட பணி நேரம்ன்றது 8:30 to 4 மணி வரைக்கும் நடக்குது. அதுக்கான ஊதியத்தை கேட்டுதான் இப்ப இங்க ஆர்ப்பாட்டத்துக்காக நவம்பர் இந்த கோரிக்கையை பரிசீலிக்கப்படல, முதல்வர் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொன்னா நவம்பர் மாதத்துல எங்களோட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கோம். மாநில செயற்குழுவில் கண்டிப்பா அந்த கோரிக்கை நிறைவாட்டி அந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். ஏசி இதுவும் நாங்க, அதாவது கட்டடம் எல்லாமே நிறைய கட்டடம் வாடகையில தான் இருக்கு, நிறைய கட்டடம் இல்லாமையே இருக்கு. குழந்தைய ஒரு மின் வசதி கூட இல்லாத இடத்துல தான் குழந்தைகளை உட்கார வச்சு நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை பார்க்குற எங்களை அரசு ஊழியர் ஆக்கணும் அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தோட மாவட்ட செயலாளர்